அள்ளி வாயில் போட்டு பார். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம உப்பளம் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பெரம்பலூர் மாவட்டம். மற்ற இடத்துல போர் போட்டு நல்ல தண்ணி வருது, இங்கே உப்பு தண்ணி வரும். ஓ, இங்கே போர் போட்டு போரில் வர்ற தண்ணியில் உள்ள உப்பை தான் நீங்கள் வந்து அது போர் தான். இது தண்ணி வச்சு நல்ல தண்ணி லாரி தண்ணி வாங்கி கொடுத்து அது போர் தான். அது போர் தண்ணி போர் தான். அதாவது நீங்கள் கடல் தண்ணியை டைரெக்டாக விடல, டைரெக்டாக விட்டு அது வந்து ரொம்ப இழந்து தான் இருக்கும். அது 3 டிகிரி தான் கடல் தண்ணி. இது வந்து 10 டிகிரிக்கு நடு சுற்றி இப்படியே வர 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 கடல் தண்ணியில் 3 டிகிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது 10 டிகிரி இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர். நம்ம உப்பளம் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பெரம்பலூர் மாவட்டம் தூத்துக்குடி பக்கமாக வந்திருக்கோம். உப்பு தயாரிப்பு சரி நேரில் பார்க்கலான்ட்டு இங்கே வந்தோம். ஒரு உப்பளம் யாரும் காணோம். ஆனால் நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு விசிட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே பார்க்குறோம். ஓகே, உப்பெல்லாம் நிறையா அங்கே குமிச்சு மூடி வச்சுருக்குறாங்க. இதில் தண்ணியை விட்டு விட்டு எடுப்பாங்க போல். தண்ணி வற்ற அந்த உப்பு தங்கிரும், மறுபடியும் தண்ணி விடுவாங்க, உப்பு தங்கிரும், மறுபடியும் தண்ணி விடுவாங்க. கடைசியில் அந்த உப்பை வந்து அரித்து எடுப்பாங்க போல். நான் யாராவது உப்பு எடுத்தாங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், யாரும் தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை பை. தண்ணி எப்போதுமே அப்படியே உப்பாயிரும். அங்கே பண்ணினா உப்பையே பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் அந்த இடம் வெள்ளையாக இருக்குது பாரு. எப்படிங்க அது தண்ணி எப்படி அப்படியே வெள்ளையாகும்? அப்புறம் தண்ணி காயுது இல்லை. இப்போ தண்ணி வந்து எப்படி, இது எங்களுக்கு கடல் பக்கம் தான். கடல் அந்த அந்த செட்டுல கடல் தான். கடல் தான். இப்போ தண்ணி மோட்டார் போட்டு எடுத்து விடுவீங்க. அங்கே மோட்டர் போடல, இங்கே போர் போடுறதான்.
மற்ற இடத்துல போர் போட்டு நல்ல தண்ணி வருது, இங்கே உப்பு தண்ணி வரும். ஓ, இங்கே போர் போட்டு போரில் வர்ற தண்ணியில் உள்ள உப்பை தான் நீங்கள் வந்து அது போர் தான். இது தண்ணி தொட்டி நல்ல தண்ணி லாரி தண்ணி வாங்கி கொடுக்க அது போர் தான். அது போர் தண்ணி போர் தான். அதாவது நீங்கள் கடல் தண்ணியை டைரெக்டாக இல்லை, விடல. டேரெக்டாக விட்டு அது வந்து ரொம்ப இழந்து தான் இருக்கும். அது 3 டிகிரி தான் கடல் தண்ணி. இது வந்து 10 டிகிரிக்கு நடு சுற்றி இப்படியே வர 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 கடல் தண்ணியில் 3 டிகிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது 10 டிகிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். 10 டிகிரி இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உப்பு கிடைக்கும். ஆமாம். இது ஒவ்வொன்றும் அடைச்சிட்டு திறந்து விட விட அந்த வெயிலுக்கு நல்ல சூடு ஏறி டிக்கெட் குடிச்சிடும். இப்போ உள்ளேருந்து தண்ணி எடுக்கும்போது மோட்டார் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாம், மோட்டர் இப்போ மோட்ரு வந்து உப்பு தின்னுடுமே. அது இந்த இப்போ உள்ள மோட்டர் வந்து இப்படி நீளம் போடும் போது சப்பட்டையாக இருக்கும். ஆமாம். இப்போ வந்து நேராக இப்போ இவ்வளோ தண்ணியில் ஊற்றி உள்ள போடுறது தான் போருக்குள்ள. மோட்டார் சீக்கிரம் வீணாக போயிட்டாதா? அப்படியே சரி. அது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு கை பார்ப்பாங்க. சரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே சரிங்கண்ணா. இப்போ ஒரு ஏக்கர் இருந்தால் எவ்வளோ உப்புண்ணா கிடைக்கும்? இது குறைஞ்ச 10 ஏக்கர் வச்சுருக்காங்க. அப்புறம் தான் உப்பு பழம் போட முடியும். 10 ஏக்கர் இடம் இருந்தால் தான் உப்பளம் போட முடியும். இந்த தண்ணி எடுக்க அதான் 1 ஏக்கருக்கு அது ஒன்றும். இது ஒவ்வொரு 1 ஏக்கருக்கு இருக்குமே. இல்லை அதெல்லாம் இடம் தாராளமாக இருக்குது. இல்லை, ஒரு குறைஞ்ச 10 ஏக்கர் இருந்தால் தான் உப்பு எடுக்க முடியும். உப்பு எடுக்க முடியும். ஆமாம். இதெல்லாம் ஏக்கர் ரொம்ப இருக்கு. 60 ஏக்கர். இந்த உப்புக்கு உங்களுக்கு நல்ல மார்க்கெட் ஏதாவது? நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆமா, இங்க இருந்து அங்கிட்டு கிருஷ்ணகிரி ஆந்திரா போகுது. இல்ல ஆந்திரா போகுது. உங்களுக்கு ஒரு டன்னுக்கு என்ன விலைன்னு கொடுப்பீங்க நீங்க? இங்க டன்னுக்கு ஒரு 3000 ரூபா போடும். ஒரு டன்னுக்கு 3000 ரூபா போடுவீங்க. 10 ரூபா பாக்கெட் அங்கிட்டு பூரா போடுவாங்க உங்களுக்கு. அது எப்படியும் போடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட கம்மியாக தானே நம்மகிட்ட கம்மியாக தான். நம்ம விளைச்ச போகிறது கொஞ்சம் கொடுப்போம். வருஷத்துக்கு எத்தனை டன் எடுப்பீங்க நீங்கள் குறைந்தது? இது வருஷத்துக்கு இது எப்படியும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். 1 கோடி ரூபாய்க்கு இதில் வந்து உப்பு எடுத்துருவீங்க. ஆமாம். இல்லை, இத்தனை டன்னுன்னு ஏதாவது ஒரு கணக்கு? டன்னு கணக்குன்னா அதில் கூட வரும். இப்போ இந்த இருக்கிற இந்த 50 ஒன்றுமே இது 10, 60, 50 டன்னுக்கு இருக்கும். 60, 50 டன் இருக்கும். ஆமாம். அதான் 50 டன்னுனாலும் ஒரு டன்னு 3000 ரூபான்னா 50 டன்னு கிட்டத்தட்ட எங்கேயோ இருக்கு. இல்லை அது கணக்கு வேற மாதிரி நமக்கு போட தெரியல. ஆமாம். ஆளுகளுக்கு சம்பளம் இப்போ 600 ரூபா ஒரு ஆள் வேலை பார்க்கறது.